எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் சேனலை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். அதாவது கூகுளோடைய ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஜிமெயில் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஏற்கனவே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களுடைய நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஜிமெயிலுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய ஃபார்மேட் மெத்தட்லேயே பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதில் செட்டிங்ஸ் ஒன்று போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்ஸும். ஸோ இங்கே வந்து நான் கிரியேட் ஏ நியூ சேனல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து என்னுடைய நியூ சேனலுடைய நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ என்னுடைய நியூ சேனல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Auto4V அப்படிங்கிறது தான் என்னுடைய சேனல். ஆக்சுவலி வந்து இது ஆட்டோமொபைல் சேனலில் வந்து நம்ம தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே கண்டென்ட் இங்கிலீஷில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து Auto4V அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் ஷார்ட்டாக. ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும் சேனல் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து சேனலுடைய வியூவிங் ஆஃப் பாயிண்ட் வந்து வியூ ஆகும். ஒன்ஸ் வியூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் மூலமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு லோகோ வந்து போடலாம். நம்ம ஏற்கனவே வந்து ஃபோட்டோஷாப்பில் எப்படி லோகோ க்ரியேட் பண்ணலாம், எப்படி சேனல் ஆர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேபி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அந்த வீடியோஸ் அந்த அப்லோட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ லோகோ வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த பேஜில் வந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய லோகோ வந்து நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறேன். லோகோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி சேனல் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணணும், என்ன சைஸில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதே சேனலில் ரொம்ப கிளியராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஒரு சேனலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ லோகோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த லோகோவில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து நான் வந்து சைஸை வந்து எக்ஸாக்டாக வந்து நான் ப்ரொபோஷன் பண்ணலை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேக்டரை வந்து நம்ம கரெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கம்மியாகிற இடத்துல வந்து நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளோட சேனலோடைய லோகோக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்கொயர் டைப்பில் வந்து அதை நம்ம சீட்டிங் பண்ணணும். ஸோ அப்படி ஒன் சீட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு லேக்ஸும் லுக்கும் குறையாமல் ரொம்பவே அழகாக வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த சேனலோடைய லோகோ வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தான் ட்ராக் பண்ணி நம்ம இதை கரெக்டாக வந்து க்ராப் பண்ணணும். ஒன்ஸ் க்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆகிடும். இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் போய்ட்டு சேனல் ஆர்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பட் ஆனால் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் அங்கே அது ஷோ ஆகுமா ஆகாதோ இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை பேக் கொடுத்துடலாம். பேக்கில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோகோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பட் ஷோ ஆகாது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து சேனலுடைய ஆர்ட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு லோட் ஆகும் சேனலுடைய ஆர்ட். ஒன்ஸ் சேனலுடைய ஆர்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் ஈஸியாகவே வந்து நம்மளோட சேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டெஸ்க்டாப், அதர் ஒன்று வந்து டிவி, இன்னொன்று வந்து மொபைல். ஸோ நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து வியூ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நான் சைஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸு அந்த உடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இருக்கும் இல்லாமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நான் ஆட்டோ என்ஹான்ஸ் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஒன் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி கரெக்டாக வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ சேனலை வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்மளுடைய சேனலை வந்து நம்ம ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம்.
ஒன்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல வீவிங் மாதிரி இருக்கும். ஸோ சேனல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு சில ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய சேனலை கரெக்டாக வந்து வியூ ஆகும் ஸோ மக்களுக்கு. ஸோ அதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. நம்மளுடைய சேனலுடைய லோகோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ உள்ளே போகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் சொல்லுவாங்க. யூடியூப் வந்து நம்மளுக்கு டெமோ மாதிரி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் அது எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு தருவா. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ், பிளேலிஸ்ட்டு, அதேமாதிரி அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அனலிட்டிக்ஸ் மூலமாக நம்ம என்னென்ன வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோமோ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கமெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களோட சேனல் எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ கீழே வந்து ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து செட்டப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா USD தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம INR இல்லை ரூபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸுக்கான அமௌண்ட் கேல்குலேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ருப்பீஸில் வந்து ஷோ ஆகும். அதாவது அன்னைக்கான USD டாலர் என்னவோ அதுக்கேற்றது மாதிரி வந்து ருப்பியில் இது ஷோ ஆகும். ஸோ இதனால் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாகவே இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ போடக்கூடிய எல்லாருக்குமே. ஸோ ருப்பி எல்லாம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ, எந்த பார்ட்டிஷனில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக சூட் பண்ணிக்கலாம். அடுத்து சேனலில் போனீங்க அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸு, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக நம்மளோட சேனல் எந்த கேட்டகரியில் வருது, ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைல்டு கேர் ப்ரொடக்ஷன் வந்துருக்கு. ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ரிலவெண்ட்டாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே கீழே சேவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து கிட்ஸுக்கான சேனல் இல்லை, அடல்ட்டுக்கான ஒரு சேனல், ஸோ அவங்களுக்கான ரிலேட்டட் சேனல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஆட்லாம் டிசேபிள் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேயே வந்து நம்ம லோகோ கொடுத்துருவோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்டையர் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கும், எண்ட் ஆஃப் வியூ அப்படின்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி வியூ ஆகும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் வந்து அந்த ஷோ ஆகட்டும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இப்போ சேவ் ஆகிடும். ஒன் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது அப்லோட் டிஃபால்ட்ஸாக நீங்கள் சில டேக்ஸு, சில விஷயங்கள், சில டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா கூட டிஃபால்ட்டாகவே வந்து அதில் கரெக்டாக சீட் ஆகிடும். ஸோ ஈஸியாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சூஸபிள் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமொபைல் ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம தமிழில் கண்டென்ட் பண்ணுறோம், பட் ஆனால் வந்து இங்கிலீஷ்லையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இது மாதிரியான ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு டெமோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டெஸ்க்டாப்பில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்டில் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கண்டென்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிலவெண்ட்டாக ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒன்ஸ் இதை நான் அப்லோட் பண்ணும்பொழுது ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைட்டிலில் வந்து உங்களுடைய கண்டென்ட் என்னவோ அதோடைய டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சில டைட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நோட் பேட்லேருந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே டைட்டிலில் பண்ணுறதையே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக வந்து மெட்டா டேக்கில் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். அடுத்தது தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஹைடாக இருக்கும். ஸோ தம்ப்நெயில் ஹைட் ஆனதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். மோர் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய டேக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ டேக் செக்ஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிளாக் டேப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரேபிட் டேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு. ஸோ மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் காப்பி பண்ணி அந்த டேக் இருக்க இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ் எல்லாமே வந்து இதில் சீட் ஆகிடும். சீட் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் சில டிஃபால்ட் செட்டிங்ஸு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலோடைய லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் வந்து நான் அதில் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் சேனல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. லைவ் எலிஜிபிள், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லும். இதுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து கண்டிப்பாக நம்ம இங்கே போட்டே ஆகணும். ஸோ மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ வேண்டாம், ஸோ நான் லேட்டராக பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ நான் வெரிஃபை பண்ண போகிறதில்ல. இப்போ பேக் கொடுத்துட்டு ஸோ லைவ் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தான் போடுறது மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு எனேபிள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓரளவுக்காவது நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஆகும். ஸோ இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் ரெகுலர் டைம்ஸில் வந்து கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வீடியோ மெயின்டைன் பண்ணுங்கள். வெரிஃபை அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப்பில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ராசஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தம்ப்நெயில்ஸை வந்து ஆட் பண்ணுறது, ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய என் ஸ்க்ரீனு, அதே மாதிரி ஆட் கார்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. ரிட்டர்ன் ஸ்டுடியோ பீட்டா அப்படின்னு டாப்பில் இருக்கும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் இந்த வீடியோவை ஷெடியூல் பண்ண போகிறேன். ஸோ ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி 17. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 அப்படிங்கிறது 6 o'clock அப்படின்ற டைமில் வந்து இது ஷெடியூல் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஷெடியூல் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இப்போ ஷெடியூல் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தடாலஜி, ஒரு யூடியூப் சேனலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வீடியோவை போஸ்ட் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் ரிலேட்டடாக யூடியூப் சீரீஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராக பண்ண போகிறோம். இந்த யூடியூப் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்மளோட சேனலை வேணும் அப்படின்னா அதில் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் டெக் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோவோடு சந்திக்க